மொத்த பலாப்பழத்தையும் ஒத்தால தின்னுபிட்டு எப்படி வரைங்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. பார்க்க ஒன்றுமே தெரியாத பிள்ளமாக இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் சகுனி வேலை இருக்கு இவளுக்கு. இன்னைக்கு இவளை சும்மா விட போகிறதில்ல. ஒன்று என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த உமா தான் கத்துற மாதிரி தெரியுது. இப்போதான் காஃபி கேட்டா. அதை போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. வீட்டை சுற்றி குரங்கு வேற வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை குரங்குரம் கடிச்சு வச்சிருக்கோமோ. குரங்கு கடிக்கு வேற மருந்து கிடையாது. என்னத்தை பண்ணாலும் தெரியல. அடி எதுக்கு இப்ப கத்துற? அத்தை அருவா கழுத்து. என்னது அத்தை அருவாளா? இவ கனவு கண்டுட்டு பண்ணாத்திட்டு கிடக்கா. அடி இங்க பாரு, நான் தான் மல்லிகா அக்கா. உனக்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏக்கா அத்தை அருவா ரத்தம். என்ன உளறிட்டு கிடக்க? அத்தை காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டாங்க. என்கிட்ட நீ காஃபி கேட்டுட்டு இப்பதானே வந்து படுத்த. அதுக்குள்ள தூங்கிட்டியோ? ஆனா கனவு கண்டுட்டு உளராதடி. ஓ நல்ல வேலை கனவா? ஆமா. இந்த முதல்ல காஃபியை குடி. சூடா இருக்கு காஃபி. குடிச்சா கொஞ்சம் தெளிவா இருப்ப. குடி. ஏக்கா காலங்காத்தால கண்ட கனவு பழிக்கும்னாங்க. பழிக்குமா? முதல்ல என்ன கனவுன்னு சொல்லு. ஏக்கா நான் மொத்த பலாப்பழத்தையும் ஒத்தால சாப்பிட்டதுக்கு அத்தை என் கழுத்து மேலேயே அருவாடை இறக்குற மாதிரி கனவு கண்டேன்க்கா. ஆமா, இதுக்கெல்லாம் போய் அருவா இறக்குறாங்க. பேசாம போடி. அவன் காலங்காத்தால வேலை இல்லை. ஓ போய் காஃபியை குடிச்சிட்டு குடிக்கிற வழியை பாரு. அத்தையெல்லாம் வீட்டிலே இல்லை. காலங்காத்தாலே வாக்கிங் கிளம்பிட்டாங்க. ஓ அப்போ கிளவி இல்லையா? அப்போ நான் பயப்பட வேணாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். பேசாமல் காஃபியை குடி. இவ பெரியவர்களையும் சேர்த்து இல்லை, சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து இல்லை. இவளை பார்த்துக்கிறதே எனக்கு தினைக்கும் ஒரு வேலையாக இருக்குது. முதல்ல பூசாரி கிட்ட கூட்டிட்டு போய் இவளை மந்திரிச்சு விடணும். அப்போ தான் சரிபட்டு வரும். இருந்தாலும் காலையில் கண்டு கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. பழிச்சுட்டா என்ன பண்ணுறது? சரி முதல்ல காஃபியை குடிப்போம். அப்புறம் சூடு ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. காலங்காத்தில் இப்படி இயற்கையோடு இயற்கையாக நடந்தால் எப்படி நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரியாம வீட்டில் நம்ம பேத்திங்களும் மருமகளும் நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. வாக்கிங் போகலனாலும் பரவாயில்ல. சேர்த்து உடற்பயிற்சி செய்வோம் இருக்கா. சரி நம்ம அப்படியே இங்கேயே செய்வோம். நல்லா சூரியனை பார்த்து செய்வோம். சூரிய ஒளி மேலே படப்பட நல்லது. காலங்காத்தால 1 2 3 4 5 6. என்ன பார்க்கணும் உமா மாமியா மாதிரி இருக்கு. அவங்களேதான் இவங்க நடுரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இம்மா இம்மா அடுத்தே மாமா உத்தரவசா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க என்ன இங்க ரோட்ல இருந்து கீழே போட்டீங்களா? தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப நேரமா. என்ன இவ நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தி விட்டா? நம்ம உடற்பயிற்சியில பண்ணிட்டு இருந்தோம். இவன் என்னமோ கீழே கொண்டு சில்லறையை என்னமே சொல்லிட்டு இருக்கு. நம்ம பண்றதை பார்த்தா அப்படியா இருக்கு. என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க, நானும் சேர்ந்து தேடுவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் காலையில் வாக்கிங் வந்தேன். அப்படியே வெயிலுக்கு நேராக சூரிய வெளிச்சத்தில் 2 எக்ஸசைஸ் செய்வோன்னு 2 உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். அப்படிதான். ஓ ஓ சரி சரிம்மா. நான் கூட ஏதோ கீழே தான் தோடுக்கிட்டு கல்லில் விழுந்துருச்சு, அதான் தேடிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். சரி நீ இன்னும் காலங்காலத்திலே கூட கைமா கிளம்பிட்டேன். அதுதாம்மா இன்னைக்கு புதன்கிழமை சந்தை போட்டிருக்கான் பார்த்தீங்களா. மீனெல்லாம் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கான். அதான் போய் ஒரு 8 மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு போகிறேன். நேரம் ஆக ஆக விலை கூட சொல்லுவான். அதான் கல்ல வெள்ளனே போயிட்டோன்னு வைங்களேன், வாங்கிட்டு வந்துடலாம். ஓ ஆமாம் இன்னைக்கு புதன்கிழமைல நான் கூட மறந்துட்டேன். நான் கூட மீன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வாங்கம்மா என் கூடயே 2 பேரும் சேர்ந்து மீனை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி சொல்கிறியா? நான் கையில் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையே. அதனால் என்னம்மா நான் இருக்கேன்ல, நான் தரேன், நீங்கள் அப்புறமா கொடுங்க. சரி சரி மீனை கூட கவரில் வாங்கிக்கலாம். போவோம்மா. வாங்கம்மா போவோம். எனக்கும் உங்க கூட வந்தால் பேச்சு தனிக்கு ஆளாக இருக்கும் பார்த்தீங்களா. வாங்க வாங்க. மீனுமா மீன் நம்மள்ட்ட இல்லாத வகை மீனே கிடையாது. வாங்க வாங்க நல்லா புது மீன். சந்தைக்காக காலையில் பிடிச்ச மீனுமா. சீக்கிரம் வாங்க வாங்க. போனால் கிடைக்காது, பொழுது போனால் திரும்பாது. வாங்க வாங்க. ஏம்மா இங்கேயே வாங்கிடுவோம்மா. இங்கே மீனெல்லாம் நல்லா புதுசாக இருக்கவே தெரியுது. ஆமாம் ஆமாம் நல்லா புதுசாக இருக்குது. நிறைய மீன் வரைகளும் இருக்குது. நம்ம நல்லா பேசி நல்லா தான் வாங்கிட்டு போவோம். ஆமாம் நீங்களே கேளுங்க. இப்போ என்னென்ன மீன் இருக்குது? எல்லா மீனும் இருக்குமா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன எனக்கு ஆற்று மீன் பூவாடி பொடி போட்டு கொடுத்துருங்க. ஒரு 1.5 கிலோ இருக்க மாதிரி. நல்லதுமா இருக்குது, போட்டு தந்துடுறேன். அப்பா எனக்கு ஒரு ஒத்த மீனாக 2 கிலோ இருக்க மாதிரி 2 மீன் மொத்தம் 4 கிலோ. எதில் இருந்தாலும் சரி, வஞ்சரத்தில் இருந்தாலும் சரி, பாறை மீனில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி 2 மீன் கிலோ 1 2 இருக்கணும். அதுக்கு என்னம்மா நம்மள்ட்ட இல்லாத மீனே இல்லை. ஒரு மீன் 2 கிலோ வரணும் அப்படி தானே? 2 மீன் 4 கிலோ இருக்குமா? எல்லாம் இருக்குது நம்மள்ட்ட இருக்குது. சரி சரிப்பா போடு. இங்கே பாருங்க, இது இன்னைக்கு காலையில் பிடிச்ச மீன் தான்.
ஒரு மீன் 2 கிலோ வரும். 2 மீனை எடுத்துக்கோங்க, 4 கிலோ ஆயிடுச்சு. மீன் நல்லா புதுசாக தான் இருக்குப்பா. இதே எடுத்துக்கிறேன், 2 கிலோ போட்டுரு. கிலோ போட்டு கிலோ 150 ரூபாம்மா. 4 கிலோங்கிறப்ப உங்களுக்கு 600 ரூபா வரும். வெட்டு கூலி சேர்த்தீங்கன்னா 4 12 720 ரூபா வரும். ஏப்பா உன் கடையில் தானே மீன் வாங்குறோம், இது தனியாக வெட்டுறது காசு தரணுமா? ஆமாம்மா, அதுதான் முறை. 1 கிலோவுக்கு 30 ரூபா, 4 கிலோங்கிற வாசி 120 ரூபா. எல்லாம் ஒரு 110 ரூபா கொடுங்க, நான் வெட்டி தரேன். ஏப்பா அப்படியே வந்து ஃப்ரீயாகவே வெட்டி கொடுத்துட்டா என்னப்பா? ஃப்ரீயாலாம் வெட்டி கொடுக்க முடியாதுமா. மீன் வேணா வாங்கிக்கோங்க, வெட்டினாலும் வெட்டி தரேன். இல்லை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வேறு யாராவது வச்சு வெட்டிக்கோங்க. வெட்டு கூலிக்கு 120 ரூபா. அது என்ன இன்னும் 1 கிலோ மீனை சேர்த்து வாங்கி போடலாம். அதெல்லாம் வேணாம், நம்ம வீட்டில் போய் வெட்டிக்குவோம். ஒன்றும் வேணாம், நீ 2 மீனை மட்டும் கவரில் போட்டு கொடு, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அப்புறம் உங்கள் விருப்பமா, நான் மீனாகவே கொடுத்துட்றேன். வாங்குற இடத்துல வெட்டி கொடுக்க மாட்டேங்க, அதுக்கு தனியாக ரூபா தரணுமா? இதெல்லாம் நல்லா இருக்கே. எங்கள் வழக்கமே இதுதான்மா. என்ன வழக்கமா புதுசாக? முதல்ல மீனை கொடுப்பா, நான் எடுத்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் அருவாலே கத்தியிலே என் உடம்புல பலம் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே சீக்கிரம் கொடுங்கண்ணா, லேட் ஆயிடுச்சு. விட்ட கேரி கவர் கூட காசு கேட்பானுங்க. இந்தாங்கம்மா, இதில் நீங்கள் கேட்ட 4 கிலோ இருக்குது, இது உங்களுக்கு கேட்ட 1.5 கிலோம்மா. சரிப்பா, இந்த ரூபா. வாங்கம்மா. காலையில் கண்ட கனவு பழிக்கும்பாங்க, அப்படி எதுவும் பழிச்சிடக்கூடாது. கடவுளே நீ தான் இந்த அத்தைகிட்ட வந்து என்னை காப்பாற்றணும். மீன் வாங்குற இடத்துல மீனை வெட்டி தர மாட்டாங்க. என்ன அத்தை குரல்மா கேட்க? கண்ட கனவு பழிச்சிருச்சு, கையில் கத்தியோட வராங்க. இன்னைக்கு நம்ம கத்தி அதோ கதி தான். எங்களை ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் இனி பலாப்பழம் பக்கமே திரும்ப மாட்டேன். பலாப்பழங்கிற பேரை கேட்டாலும் நான் திரும்பி போயிடுவேன். இவன் என்ன நம்ம கால் கடையில் விழுந்து கிடக்கா? அடி முதல் எலும்புடி. இதை நீங்கள் அருவாளை முதல் கீழே போடுங்க. நம்ம அருவாளை மீன் வெட்ட தானே எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்கு எதுக்கு இவன் கருவாளை கீழே போட சொல்கிறா? அதை கீழே போடுங்க முதல்ல. நீ எலும்பு. நான் மீன் வெட்டல அருவா எடுத்துகிட்டு வந்தேன், நீ எதுக்கு அதை வெட்டக்கூடாதுன்னு காலில் விழுவ? என்னது மீன் வெட்டவா? அப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க? அப்போ இன்னைக்கு மீன் வெட்டதான் அருவா எடுத்துக்கிட்டு வந்தீங்களா? அப்புறம் என்ன ஒன்றை வெட்டவா எடுத்துகிட்டு வருவாங்க? போ, ஏதாவது கோமாடி தானே பண்ணிக்கிட்டு. இந்த கவரில் மீன் இருக்குது, இதை நல்லா கழுவி வை, நான் வந்து வெட்டுறேன். சரிட்ட. போய் மல்லிகாட்டை கொடு. அருவாள் நல்லா சாணம் முடிச்சு எடுத்துகிட்டு வரேன். சரி. இல்லை வேலை, நான் கூட நம்மள தான் வெட்ட வந்துட்டாங்களோ நினச்சி பதறிட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு மதியானம் மீன். அம்மா கண்ட கனவு பழிக்கல, அது வரைக்கும் நல்லது தான். போ, இதை போய்